அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ டிஎன் டெட் பேப்பர் 2 ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதுக்கான டெஸ்ட் கொஷின்ஸாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்டோடைய சயின்ஸிலிருந்து தமிழ் மீடியம் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய 25 கொஷின்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதே மாதிரி இங்கிலீஷ் மீடியமும் வந்து பண்ணாங்க உங்களுக்கு விரைவில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட் கொஷின், அமிலம் என்ற சொல்லின் மூலம் எந்த மொழியிலிருந்து வந்தது? அமிலம் என்ற சொல்லின் மூலம் எந்த மொழியிலிருந்து வந்தது? ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி லத்தீன். ஆப்ஷன் பி லத்தீன். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு நோட்டில் எழுதிக்குங்க. எழுதிட்டு இல்லை வந்து பண்ணாங்க அப்படியே நம்ம சொல்கிற ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இரண்டாவது கொஷின், அரேனியசிஸ் அவர் வந்து பார்த்தா ஒரு சயின்டிஸ்ட். அரேனியசஸ் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட். அவருடைய வரையறையின்படி அமிலம் என்பது என்ன? அரேனியஸ் வரையறையின்படி அமிலம் என்பது என்ன? ஸோ இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி H+ அல்லது H3O+ அயனிகளை தரும் பொருள். அமிலம் என்பது H+ அல்லது H3O+ அயனிகளை தரும் பொருள் ஆகும். மூன்றாவது கொஷின், புலியில் டேமரிண்ட் காணப்படும் அமிலம் எது? புலியில் காணப்படும் அமிலம் எது? டேமரின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அமிலம் எது அப்படின்னாக்கா இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி டார்டாரிக் அமிலம். ஆப்ஷன் சி டார்டாரிக் அமிலம். நான்காவது கொஷின், உணவுப் பொருள் கெட்டு போகாமல் இருக்க எந்த அமிலம் பயன்படுத்தப்படுகிறது? உணவுப் பொருள் கெட்டு போகாமல் இருக்க எந்த அமிலம் பயன்படுத்தப்படுகிறது? ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் சி அசிட்டிக் அமிலம். ஆப்ஷன் சி அசிட்டிக் அமிலம். அதாவது உணவுப் பொருள் கெட்டு போகாமல் இருக்க எந்த அமிலம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா அசிட்டிக் அமிலம். அடுத்த ஐந்தாவது கொஷின், வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படும் அமிலம் எது? வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படும் அமிலம் எது? ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி சல்ஃபியூரிக் அமிலம். ஆப்ஷன் சி சல்ஃபியூரிக் அமிலம். ஆறாவது கொஷின், கீழ்கண்டவற்றில் எது சரியான இணைப்பு? கீழ்கண்டவற்றில் எது சரியான இணைப்பு? ஆறாவது கொஷினுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ வினிகர் அசிட்டிக் அமிலம். ஆப்ஷன் ஏ வினிகர் அசிட்டிக் அமிலம். அடுத்து ஏழாவது கொஷின், சுண்ணாம்பு நீரின் வேதியியல் பெயர் என்ன? சுண்ணாம்பு நீரின் வேதியியல் பெயர் என்ன? இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஆப்ஷன் பி கால்சியம் ஹைட்ராக்சைடு. நெக்ஸ்ட் எட்டாவது கொஷின், ஜன்னல்களை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் கரைசல் எது? ஜன்னல்களை சுத்தம் செய்ய பயன்படும் கரைசல் எது? ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி அமோனியம் ஹைட்ராக்சைடு. ஆப்ஷன் சி அமோனியம் ஹைட்ராக்சைடு. அடுத்து ஒன்பதாவது கொஷின், அமிலங்கள் நீல லிட்மஸ் தாளை எவ்வாறு மாற்றுகிறது? அமிலங்கள் நீல லிட்மஸ் தாளை எவ்வாறு மாற்றுகிறது? இதுக்கான சரியான விடை ஆன்சர் ஆப்ஷன் சி சிவப்பாக. ஆன்சர் ஆப்ஷன் சி சிவப்பாக. அடுத்து 10வது கொஷின், கீழ்கண்டவற்றில் எது இயற்கை நிறங்காட்டி அல்ல? கீழ்கண்டவற்றில் எது இயற்கை நிறங்காட்டி அல்ல? ஸோ இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் டி பினாப்தலின். ஆப்ஷன் டி பினாப்தலின். அப்போ இந்த 3 இருக்கு இல்லையா பேலன்ஸு, இது 3மே என்னது இயற்கை நிறங்காட்டி. ஏன்னா இயற்கை நிறங்காட்டி அல்லன்னு கேட்டாங்க, அல்லன்னா பினாப்தலின். அப்போ 3ம் இயற்கை நிறங்காட்டி.
அடுத்து 11வது கொஷின், லிட்மஸ் எதிலிருந்து பெறப்படுகிறது? லிட்மஸ் தாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எதிலிருந்து பெறப்படுகிறது அப்படின்னா இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் சி லைக்கன். ஆப்ஷன் சி லைக்கன். அடுத்து 12வது கொஷின், சிவப்பு எறும்பின் கொடுக்கில் எந்த அமிலம் உள்ளது? சிவப்பு எறும்பின் கொடுக்கில் எந்த அமிலம் உள்ளது? இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி பார்மிக் அமிலம். ஆப்ஷன் பி பார்மிக் அமிலம். எல்பிஜிக்கு சேர்க்கப்படும் துர்நாற்றம் தரும் வேதிப்பொருள் எது? எல்பிஜி நம்ம வீட்டில் சிலிண்டர்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து நமக்கு கேஸ் லீக் ஆன ஒரு ஸ்மெல் வரும். அந்த துர்நாற்றத்துக்கு சேர்க்கப்படும் வேதிப்பொருள் எது? ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி மெர்காப்டன். ஆப்ஷன் பி மெர்காப்டன். ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தில் மெர்காப்டன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 14வது கொஷின், டார்ச் விளக்குகளில் எரிபொருளாக பயன்படுத்தப்படும் வாயு எது? டார்ச் விளக்குகளில் எரிபொருளாக பயன்படுத்தப்படும் வாயு எது? இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் சி பியூட்டேன். ஆப்ஷன் சி பியூட்டேன். அடுத்து கொஷின் நம்பர் 15, பென்டேன்களின் முக்கிய பண்பு என்ன? பென்டேன்களின் முக்கிய பண்பு என்ன? இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி குறைந்த கொதிநிலை கொண்டது. குறைந்த கொதிநிலை கொண்டது. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 16, எந்த வகை ஹைட்ரோ கார்பன்கள் உள்ள இயற்கை வாயு உலர் வாயு எனப்படுகிறது? எந்த வகை ஹைட்ரோ கார்பன்கள் உள்ள இயற்கை வாயு உலர் வாயு எனப்படுகிறது? இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி மீத்தேன் மற்றும் ஈத்தேன். இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி மீத்தேன் மற்றும் ஈத்தேன். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 17, ப்ரோபேன் மற்றும் பியூட்டேன் கொண்ட இயற்கை வாயு என்ன எனப்படுகிறது? ப்ரோபேன் மற்றும் பியூட்டேன் கொண்ட இயற்கை வாயு என்ன என்ன அழைக்கப்படுகிறது? இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஈரவாயு. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி ஈரவாயு. சிஎன்ஜியில் மீத்தேனின் சுமார் எத்தனை சதவீதம் உள்ளது? சிஎன்ஜியில் மீத்தேனின் எத்தனை சதவீதம் உள்ளது? சுமார் எத்தனை சதவீதம் உள்ளது? இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 88.5%. 88.5%. அடுத்து, உற்பத்தி வாயு அமெரிக்காவில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உற்பத்தி வாயு அமெரிக்காவில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் பி மரவாயு. ஆப்ஷன் பி மரவாயு. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 20, உற்பத்தி வாயு இங்கிலாந்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முன்னாடி சொன்னது அமெரிக்காவில், இப்போ சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலாந்தில். இப்போ இங்கிலாந்தில் என்ன அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி உறிஞ்சி வாயு. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி உறிஞ்சி வாயு. அடுத்து 21வது கொஷின், உற்பத்தி வாயு ப்ரொடியூசர் கேஸ் எதன் கலவை ஆகும்? உற்பத்தி வாயு என்பது எதன் கலவை ஆகும்? இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் நைட்ரஜன். கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் நைட்ரஜன். நெக்ஸ்ட் 22வது கொஷின், உயிரி வாயு பயோகேஸ் எதன் கலவை ஆகும்? உயிரி வாயு பயோகேஸ் எதன் கலவை ஆகும்? இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் சி CH4 மீத்தேன் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு CO2.
CH4 + CO2. அடுத்த கொஷின் நம்பர் 23. ஆந்த்ரசைட் நிலக்கரியில் கார்பன் சதவீதம் எவ்வளவு? ஆந்த்ரசைட் நிலக்கரியில் கார்பன் சதவீதம் எவ்வளவு? இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் டி, 86 முதல் 97% உள்ளது. ஆப்ஷன் டி 86 to 97%. நீண்ட நேரம் எரிந்து அதிக வெப்பத்தை தரும் நிலக்கரி எது? நீண்ட நேரம் எரிந்து அதிக வெப்பத்தை தரும் நிலக்கரி எது? இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ஆந்த்ரசைட். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, ஆந்த்ரசைட். ஸோ இந்த ஃபஸ்ட் டெஸ்ட்டுக்கான கடைசி கொஷின், சீட்டேன் எண் என்பது எதனை குறிக்கிறது? சீட்டேன் எண் என்பது எதனை குறிக்கிறது? இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி, டீசல் எரிபொருளின் பற்ற வைப்பு தாமதம். இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி, டீசல் எரிபொருளின் பற்ற வைப்பு தாமதம். தேங்க்யூ டீச்சர்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.